அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே அல்ல கீழே சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றது அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் அதுதான். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சொல்லியிருந்தது 24,800 கால் 208 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு, 208 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப் சைடுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் அந்த வேல்யூக்கு கீழே எங்கேயோ போயிட்டு இங்கிருந்து ஏன் திரும்பினாரு அப்படிங்கிறதுக்கு விடை. ஏன்னா நானே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு வேலையில போயிட்டு இதை திரும்பணும் ஆர் டவுனும். அப்போ அவர் ஏன் இங்கிருந்து திரும்பினாரு அப்படிங்கிறதுக்கான விடை உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? சரி, அங்கிருந்து ஏறினவரு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 208 போயிட்டாக்கல, அங்க வந்தாதான் நீங்க முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, ஏன் அங்க போன உடனே அவங்க திருப்புறாங்க? அங்க வராம கூட போலாம், இங்க போயிட்டு இங்க இருந்தா கூட திரும்பி வரலாம். மேக்ஸ் படி அது போகுமா என்ன எல்லாமே நம்ம மேக்ஸ்ல நம்மளால கண்டுபிடிக்கும். ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணணும், வைக்காம பண்ணணும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இண்டிவிஜுவலா நான் கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் யார் யார் கேட்டீங்களோ எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு டீட்டெயில் வாங்கிக்கோங்க. இண்டிவிஜுவலா எடுத்துட்டு இருக்கேன், ஏன்னா என்னால் பேட்சா வைக்க முடியாது, டைம் இல்லை. ஏன்னா வேற ஒரு இது கண்டென்ட் இது பண்றதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிளாஸ். அதுக்காக இன்ட்ராடே கிளாஸஸ் என்னால் ஒரு இதாக வைத்து எடுக்க முடியாது. அதனால இண்டிவிஜுவலா எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க நீங்க என்ன மொபைல் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம். சரி, அப்போ மார்க்கெட் இன்னைக்கு என்ன இருக்கும், இங்கிருந்து ஏறும்போது இந்த ஏறும்போது மார்க்கெட்டு ஏறி இருக்கும். இங்க இருக்கிற வேல்யூ உங்ககிட்ட கிடையாது. நான் சொன்னது 208 வந்தா மட்டும் நீங்க முடிவெடுங்க. இங்க போன உடனே நீங்க செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டு இங்க இருந்து போது ஏறும்போது ஏறி இருக்கும், இங்க போன உடனே இறங்க ஆரம்பிச்சிருக்கும். சரி, அடுத்தது ஸ்மார்ட் டிசைடர். ஸ்மார்ட் டிசைடர்ல நம்ம பாருங்க 2 ஸ்ட்ரைக் வச்சிருக்கேன். அது மேக்ஸ் வேல்யூ இல்லாமல் இதை பயன்படுத்தக்கூடாதுங்க. நம்ம மேக்ஸ் வேல்யூ கூட அடிஷ்னலாக பயன்படுத்தணும். இங்கிருந்து ஏன் ஏறுச்சுங்கிறது மேக்ஸ் வேல்யூ இருக்கும். சரி, இங்க இது ஸ்மார்ட் டிசைடரை மட்டும் பார்க்கலாம். சிக்னல், கன்ஃபர்மேஷன், என்ட்ரி, டார்கெட், மறுபடியும் என்ட்ரி, டார்கெட். அதுக்கான ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் அது ஹிட் பண்ணல. அதனுடைய ஸ்டாப் லாஸ் எதுன்னா இதுதான் அதனுடைய ஸ்டாப் லாஸ். இது வரைக்கும் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல. அப்போ ஏன் இங்க பை சிக்னல் கொடுத்து அது கரெக்டா போய் டார்கெட் ஃபினிஷ் பண்றாங்க அப்படின்னாலும் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். மேக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். யார் யூடியூப்ல கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் நான் கொடுக்குறது சேர்த்து தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.